இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வேளாண்மை தொழில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேளாண்மையில் நீரின் அவசியத்தை புரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர் வகைகள் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கொஷின்ஸும் இருக்கும். எம்சிக்யூஸ் பாசிபிளாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டிபெண்டட் ஆன் அக்ரிகல்ச்சர் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஈவன் ஆஃப்டர் 40 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா விடுதலை பெற்ற போதும் அதன் பின் 40 ஆண்டுகாலம் வரையும் பார்த்திங்கன்னா தமிழக மக்களின் பெரும்பான்மையானோர் வேளாண்மை தொழிலையும் நம்பியிருந்திருக்காங்க. தட் சுச்சுவேஷன் இஸ் பீயிங் சேஞ்ச்ட் இன் த ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ அந்த நிலை பார்த்திங்கன்னா சமீப காலமாக மாறிட்டு வருது. It has been noticed that the number of farmers in Tamil Nadu has got reduced during the last 10 years according to the 2011 census data. So 2011 census data படி என்ன பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விவசாயிகளோட எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகள் காலத்தில் குறைஞ்சிட்டு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. Similarly, the number of agriculture workers also reduced during the same period. ஸோ இதே பீரியடில் பார்த்திங்கன்னா வேளாண்மை தொழில் செய்கிறவங்க எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. According to the 2001 census, 49.3% out of the total population of workers were involved in agriculture. So, total population of workersல பார்த்திங்கன்னா 49.3% அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இப்போ 2001 சென்சஸ் படி அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டு காலத்தில் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ 2011 படி பார்த்திங்கன்னா 49.3%லேருந்து 42.1க்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7.2% இந்த 10 ஆண்டு காலம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. In 2011, there were 3,29 lakh workers in Tamil Nadu, of which 96 lakh were agriculture workers. So 2011 data படி பார்த்திங்கன்னா 3,29 lakh workers இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் பார்த்திங்கன்னா 96 lakhs வேளாண்மை தொழில் செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. In 2011, nearly 55% of the women were involved in agriculture, whereas nearly 1/3 35.3% of the male population was involved in agriculture during the same year. So 2011 data படி பார்த்திங்கன்னா நியர்லி 55% ஆஃப் த உமன் அக்ரிகல்ச்சர் தொழில் அந்த வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியர்லி 1/3 அதாவது 35.3% ஆஃப் த மேலும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் பற்றி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக டேட்டாஸ் நிறையா இருக்கும். ஸோ 2-3 வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ண இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ நிறைய டேட்டாஸ் எம்சிக்யூஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை தொழிலில் ஈடுபடுவோரின் பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். A major portion of the workers involved in agriculture activities are landless laborers. Agriculture activitiesல ஈடுபடுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளியாக தான் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு நிலமும் கிடையாது. ஒரு landless laborers தான் இருந்திருக்காங்க. All the landholders do not have the same amount of land. Many have very little land and very few people hold large areas of land. ஸோ எல்லா நிலம் வச்சுருக்கோம் எல்லாருக்கிட்டையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் லேண்ட் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. எங்கிட்ட 1 ஏக்கரா இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட 2 ஏக்கரா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு அளவுக்கான லேண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நிலம் தான் இருந்திருக்கு. ஒரு சில பேர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பரப்பளவில் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. During 2015 to 16, there were 79,38,000 cultivators in Tamil Nadu. So 2015-16 data படி பார்த்திங்கன்னா நிலத்தை சாகுபடி செய்வோரின் எண்ணிக்கை 79,38,000 இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். பட் 5 years earlier, அதாவது 2015க்கு 5 years earlier அப்படின்னா 2010 பார்த்திங்கன்னா 81,18,000 கல்டிவேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,80,000 கல்டிவேட்டர்ஸ் இந்த 5 yearsல குறைஞ்சிருக்காங்க. ஸோ 79,38,000 குறைஞ்சிருக்கு. 81,18,000 பார்த்திங்கன்னா
79,38,000 குறைஞ்சிருக்காங்க. சாகுபடி நிலத்தை சாகுபடி செய்கிறோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. Similarly, the area under cultivation also reduced from 64.88 lakh hectares to 59.71 lakh hectares during the same period. ஸோ அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் நிலத்தை சாகுபடி செய்யக்கூடிய அந்த ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியா வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. This is the state of Tamil Nadu had lost nearly 1,03,400 hectares on an average during this 5 years. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,03,400 ஹெக்டேர் சாகுபடி நிலத்தை வந்து சராசரியாக வந்து இழந்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து இழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Most of the cultivators in Tamil Nadu are micro farmers who cultivated in an area less than 1 hectares. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து குறு விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க. 1 ஹெக்டேருக்கு குறைவான பரப்பளவில் தான் பார்த்திங்கன்னா சாகுபடி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. Micro farmers account to around 78% of the total cultivators, while the area cultivated by this micro farmers is just 36%. ஸோ மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா இந்த குறு விவசாயிகள், அதாவது மைக்ரோ ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா 78% இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்த சாகுபடி பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா 36% மட்டுமே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் கல்டிவேட்டிங் 1 to 2 hectares of land cover 14%, while the land cultivated by them is 26%. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு விவசாயிகள், அடுத்ததாக முதல்ல பார்த்திங்கன்னா குறு விவசாயிகள் பற்றி பார்த்தோம் மைக்ரோ ஃபார்மர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு விவசாயிகள் வந்து 1 to 2 hectares சாகுபடி செய்கிறவங்க 14 விழுக்காடு வந்து இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா 26% அப்படின்னு சொல்கிறாங்க. Cultivators of scheduled caste are only 1% in Tamil Nadu. ஷெட்யூல் கேஸ்ட் தமிழகத்தில் விவசாயம் செய்பவர்களில் பார்த்திங்கன்னா 10ல் ஒருவர் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க. 96% of this 1% are small micro farmers. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவர்களில் வந்து 96% பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள்லாம் இருக்காங்க. The total land area under agriculture is shrinking fast, not only in Tamil Nadu but also throughout India. ஸோ தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலுமே பார்த்திங்கன்னா சாகுபடி செய்யப்படும் நிலத்தின் பரப்பளவு வந்து சுருங்கி கொண்டே போயிட்டுருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, த்ரூஅவுட் இந்தியாவிலையும் வந்து நடக்குது. The number of marginal farmers has increased in India. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க இந்தியாவில். இன் கான்ட்ராஸ்ட் த நம்பர் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இஸ் டிக்ரீஸிங் இன் தமிழ்நாடு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவை எடுத்துக்கும் போது மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டு போகிறாங்க. குறு விவசாயிகள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது அப்படியே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து வேறு ஆக்குபேஷன், விவசாயத்தை விட்டுட்டு வேறு ஆக்குபேஷன் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நில பயன்பாட்டு வகைகள் என்னென்னு அப்படின்னு பார்ப்போம். த டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு இஸ் 1,30,30,33,000 hectares அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 crore. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1,30,33,000 hectares. ஸோ 1 hectare அப்படின்னா என்ன? 1 hectare equal to 2.47 acres. ஸோ டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1,30,33,000 hectares. அவுட் ஆஃப் திஸ் ஒன்லி 1/3 ஆஃப் லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். இதில் பார்த்திங்கன்னா 1/3 தான் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,44,000 hectares. 70% ஆஃப் த லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் நான் அக்ரிகல்ச்சர் யூஸ். 17 விழுக்காடு நிலம் பார்த்திங்கன்னா வேறு பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வேறு யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நியர்லி த சேம் சைஸ் 21,25,000 hectares ஆஃப் லேண்ட் ஆர் ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 21,25,000 hectares.
about 4% of the total land is unusable. 4% நிலங்கள் பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாதவையாக இருக்குது. 1/10 of the land is barren. ஸோ பேரன் அப்படின்னா பார்த்திங்கன்னா தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்கள், அதை வளமற்ற நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து எதுவுமே நம்மளால் வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1/10 ஆஃப் த லேண்ட் வந்து பேரனாக இருக்குது, அதாவது தரிசாக கிடக்கும் நிலங்கள், வளமற்ற நிலங்கள் இருக்குது. அதர் ஃபேலோ லேண்ட்ஸ் ஆர் 13%. ஸோ பேரனுக்கும் ஃபேலோ லேண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேரன் வந்து தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்கள், அதில் வந்து எந்த ஒரு வளமும் இருக்காது. ஆனால் ஃபேலோ லேண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து கல்டிவேட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ கல்டிவேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த சாயில் வந்து மினரல்ஸ் வந்து ரீகெயின் பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டு. பேரனில் பார்த்திங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேலோ லேண்டில் வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கல்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சாயில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதோட மினரல்ஸ் எல்லாமே ரீகெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேலோ லேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 13% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியர்லி 1/4 ஆஃப் த லேண்ட் இஸ் பேரன் அண்ட் வி ஹாவ் டு பி கன்சர்ன்ட் ஆஃப் த இன்க்ரீசிங் சைஸ் ஆஃப் த பேரன் லேண்ட். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா 1/4% ஆஃப் த லேண்ட் வந்து பேரனாக இருக்குது, அதாவது தரிசு நிலங்களாக இருக்குது. தரிசாக போடப்படும் நிலம் வந்து கூடுதலாகி வருவது வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பேரன் லேண்ட் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ அது வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கிரேசிங் லேண்ட் அண்ட் கிராஷ் கிராப்ஸ் ஆக்குபை ஸ்லைட்லி மோர் தென் 5% ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள், மரங்கள் வளர்க்கப்படும் நிலங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்த நிலப்பரப்பில் வந்து 5 விழுக்காடுக்கும் சற்றே கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. த சைஸ் இந்த பேஜில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்ட் கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. The size of the total cropping land in Tamil Nadu is 4544,000 hectares and this keeps on changing every year. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிகரமாக பயிர் செய்யப்படும் பரப்பளவு வந்து 44,544,000 hectares அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இயரும் வந்து மாறிட்டே வரும். Sufficient rains at the proper period will increase the extent of land. ஸோ மழைப்பொழிவு காலத்தில் வந்து போதுமான அளவு மழை இருந்தால் வந்து இந்த பரப்பு வந்து கூட்டிகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் ஆர் ஷார்ட்டேஜ் இன் ரெயின்ஃபால் லீட்ஸ் டு த ரெடக்ஷன் ஆஃப் லேண்ட் யூசேஜ் ஃபார் கல்டிவேஷன். ஒரு வேளை வந்து மழை பொய்த்து போனாலோ இல்லை குறைந்தாலோ பார்த்திங்கன்னா இந்த பரப்பளவு வந்து குறையும். A small part of this area gives a chance to crop more than once in a year. ஸோ இந்த பரப்பளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பகுதி மட்டும் வந்து ஒரு ஆண்டில் ஒரு முறைக்கு மேல் பயிர் செய்யும் வாய்ப்பை வந்து வழங்குகிறது. த எக்ஸ்டென்ட் ஆஃப் திஸ் ஏரியா ஆல்சோ சேஞ்சஸ் எவ்ரி இயர். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஏரியா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The land extent was 9 lakh hectares in next year but was reduced to 6 lakh hectare due to the lack of rainfall. நம்ம வந்து இந்த பரப்பு அளவு பார்த்திங்கன்னா 9 லட்சம் ஹெக்டாராக இருந்திருக்கு. அடுத்த ஆண்டு வந்து மழையின்மை காரணமாக பார்த்திங்கன்னா 9 லட்சம் ஹெக்டாராக வந்து குறைந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மழை இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பரப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். மழை இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஏரியா வில் பி மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் ஒன்லி வென் தேர் இஸ் a ஸ்டேபிள் அண்ட் ரிலையபிள் வாட்டர் சோர்சஸ். ஸோ ஒரு நீராதாரம் இருந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பரப்பு வந்து ஓரளவுக்கு வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If there is good water for a land, more than one crop can be cultivated in year. ஸோ நல்ல வந்து ஒரு நிலத்திற்கு வந்து நல்ல நீர் வசதி கிடைத்தால் பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு காலத்தில் வந்து ஒரு பயிருக்கு மேலாக வந்து விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் லேண்ட் 2 or even 3 crops can be cultivated. 2 or 3 even 3 ஒரு நிலத்தில் பார்த்திங்கன்னா 2 crops 3 crops கூட கல்டிவேட் பண்ணலாம். If 1 hectare land is cultivated once in a year, then the net land and the land cultivated is also 1 hectare only. ஸோ ஒரு நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட் லேண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 hectare தான் கிடைக்கும். அதே வந்து அந்த லேண்டை வந்து twice times 2 வாட்டி கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 2 வாட்டி வந்து 1 hectare 2 times வந்து 1 hectare வந்து கல்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த கல்டிவேட்டட் லேண்ட் ஏரியா அக்கௌண்ட்ஸ் டு 2 hectares. ஸோ ஒரு வாட்டி கல்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்டிவேட்டட் லேண்ட் வந்து 1 hectareக்கு தான் வரும். அதே 2 வாட்டி கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்டிவேட்டட் லேண்ட் ஏரியா அக்கௌண்ட்ஸ் வந்து
2 hectares வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் கால்குலேட்டட் இன் த சேம் வே ஃபார் தமிழ்நாடு ஃபார் த இயர் 2012-13, it is 45,44,000 hectares net area cultivated, where the cultivated land comes to around 51,40,000 hectare அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2012-13 டேட்டா படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45,44,000 ஹெக்டார் நெட் லேண்டு தான் இருக்குது. ஆனால் கல்டிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 51,40,000 ஹெக்டார் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிலங்களில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி ட்வைஸ் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கல்டிவேட்டட் லேண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர் தட் 5,96,000 ஹெக்டார்ஸ் இஸ் கல்டிவேட்டட் மோர் தென் ஒன்ஸ். ஸோ ஒரு வாட்டிக்கு மேலே வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. While reliable water supply increases, the possibility of cultivating the land more than once increases. நமக்கு வந்து நீராதாரம் வந்து நல்லா கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிபிளாக வந்து நிலத்தை வந்து ஒரு வாட்டிக்கு மேலே வந்து நம்மளால் வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய நிலமை வந்து இன்க்ரீஸ் ஆகும். Thus, when the total area of cultivable land area increases, it results increase of agriculture production. ஸோ நமக்கு வந்து கல்டிவல் லேண்ட் ஏரியா நம்ம வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் கல்டிவேபிள் லேண்ட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2012-13, அவுட் ஆஃப் டோட்டல் கல்டிவேட்டட் லேண்ட் நியர்லி 72% இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் த ரிமைனிங் ஃபார் நான் ஃபுட் கிராப்ஸ். ஸோ 2012-13 டேட்டா படி பார்த்திங்கன்னா டோட்டல் கல்டிவேட்டட் லேண்டில் வந்து 72% வந்து ஃபுட் கிராப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் தான் பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கிராப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ வேளாண்மைக்கான நீர் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தெர் ஆர் நோ பெர்னியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் வந்து வற்றாத நதிகள் இல்லை. ஸோ நமக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு வந்து வற்றாத நதிகள் இல்லாததுனால தான் பார்த்திங்கன்னா வேறு சில மாநிலங்களை வந்து நம்ம நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது தண்ணிக்காக. ஸோ தமிழ்நாடு ரிசீவ்ஸ் த ரெக்வயர்ட் வாட்டர் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ தென்மேற்கு பருவமழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை, அதுக்கப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், இதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து போதிய தண்ணி வந்து கிடைக்குது. When the southwest monsoon rains are high in the catchment areas of Kaveri River in Karnataka dams get filled, and in the turn the Kaveri River in Tamil Nadu gets water. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கர்நாடக அணைகளில் வந்து நிரம்பிவிடுது. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து காவிரி ஆற்றிலேருந்து நீர் வந்து கிடைக்குது. The area under irrigation is about 57% of the total area under cultivation. ஸோ பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பார்த்திங்கன்னா பாசன வசதி பெற்ற பரப்பளவு வந்து 57% அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் மான்சூன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் தமிழ்நாடு. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து நிறைய வந்து இந்த வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து பெரும் நீர் ஆதாரம் வந்து கிடைக்குது. த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ரிசர்வாயர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் வெல்ஸ் ஃபார் கல்டிவேஷன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து வரக்கூடிய ரெயினை தான் பார்த்திங்கன்னா ரிசர்வாயர், லேக்ஸு, பாண்ட்ஸ், வெல்ஸ் இதிலெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கன்வென்ஷனல் வாட்டர் பாடிஸ் லைக் லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கேனல்ஸ் ப்ரொவைட்ஸ் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த வேளாண்மைக்காக பார்த்திங்கன்னா இந்த லேக்ஸு, பாண்ட்ஸு, கேனல்ஸ் இதிலெல்லாம் வந்து நீர் தேக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து வேளாண்மைக்கு வந்து அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2,239 canals run through Tamil Nadu covering a length of 9,750 km. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2,239 வாய்க்கால்கள் வந்து இருக்குது. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 9,750 கிலோமீட்டர் தூரம் வந்து பாய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். There are 7,985 small lakes, 33,142 large lakes, 15 lakh open wells, and there are 3,54,000 bore wells in the state where agriculture is carried out with the help of this water resources. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆதாரங்களை கொண்டே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து வேளாண்மை வந்து மேற்கொள்ளப்படுது. த ஏரியா ஆஃப் லேண்ட் தட் இஸ் இரிகேட்டட் யூஸிங் வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் இஸ் வெரி லோ. ஸோ லேக்லேருந்து ஏரிகள்லேருந்து பாசன வசதி பெறும் நிலத்தின் பரப்பளவு தான் பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Nearly 3.68 lakh hectares of land obtain water from the lakes.
ஏறத்தாழ 3.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு ஏரிகளின் வாயிலாக வந்து நீர் வந்து பெறுகின்றன. The canals provide water to 6.68 lakhs hectares. ஸோ 6.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு நீர் வந்து வழங்குகிறது வாய்க்கால்கள் வந்து. Borewells irrigate 4.93 lakhs hectares and open wells provides water to 11.91 lakhs hectares of land. ஸோ இந்த பேஜில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க, டைரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா 2,239 canals run through a தமிழ்நாடு கவரிங் லென்த், எவ்வளோ லென்த் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு டிபெண்ட் மோஸ்ட்லி ஆன் கிரவுண்ட் வாட்டர். தமிழகத்தில் வந்து வேளாண்மை பெரும் அளவிற்கு பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரையே வந்து நம்பியிருக்கு. யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரியேட்ஸ் மெனி ஹார்ட்ஷிப் டூ. ஸோ நிலத்தடி நீரை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது வந்து பல இன்னல்களை வந்து உருவாக்குது. There would be no suffering if the amount of water taken from the underground and the amount of water that goes into the underground during the rainy season are equal. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீரும் நம்ம நிலத்தடியிலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் வந்து மழைப்பொழிவு மூலமாக மறுபடியும் வந்து கிரவுண்டுக்கே போயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி போகாமல் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டேக்கன் இன்க்ரீசஸ். நம்ம எடுக்கக்கூடிய நீர் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் மறுபடியும் நிலத்துக்கு போகக்கூடிய நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று கம்ப்ளீட் ட்ரைனஸாக இருக்கும், ஒன்று ரொம்ப வந்து முற்றிலும் வற்றி போகலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் இன்ட்டு அன்யூசபிள் வாட்டர், இல்லைனா வந்து பாசனத்திற்கு உதவாத நீராக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்காங்க. The Union Ground Water Board is constantly monitoring the level and nature of the groundwater. So Union Ground Water Board பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து கிரவுண்ட் வாட்டரோட நேச்சர், அதோட லெவல் இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. The continuous monitoring has categorized the Panchayat Union blocks in terms of the amount of groundwater used. 139 blocks in Tamil Nadu are identified as excessive use of groundwaters and 100 blocks are nearing the stage of excessive usage of groundwater. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 139 பிளாக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸசிவாக வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த 100 பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டாங்க. 11 blocks have been identified with reduced water capacity. 11 பிளாக்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் கெப்பாசிட்டி வந்து நீரின் தரம் வந்து குறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. Only 136 blocks have enough quantity and quality water for usage. ஸோ 136 ஒன்றியங்களில் மட்டுமே பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரின் அளவு வந்து குன்றாமலும் தரம் குறையாமலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. From this we come to know that தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்டட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், தமிழக வேளாண்மை நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் நெசசரி டு ரெகுலேட் த யூசேஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ நிலத்தடி நீரின் பயன்பாட்டை இது வந்து சீர் செய்வது வந்து மிகவும் அவசியமாக இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபார்மிங். ஸோ வளம் குன்றா வேளாண்மைக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் அண்ட் க்ராப் டைப்ஸ். க்ராப்ஸ் இன் தமிழ்நாடு, பாசனமும் பயிர் வகைகளும் என்னென்ன க்ராப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆல் கல்டிவேட்டட் க்ராப்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் ஃபுட் க்ராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸ். பயிரிடப்படும் பயிர்களை வந்து உணவு பயிர்கள், உணவு அல்லாத பயிர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. 50% ஆஃப் த டோட்டல் லேண்ட் அண்டர் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் இஸ் இரிகேட்டட். 57% பாசன வசதி வந்து பெறுது. உணவு தானியம் பயிரிடப்படும் பரப்பில் பார்த்திங்கன்னா 57% வந்து பாசன வசதி வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2014 to 15, 59% ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் 50% ஆஃப் நான் ஃபுட் கிராப்ஸ் ஆர் இரிகேட்டட் இன் தமிழ்நாடு. இது வந்து 2014 to 15 டேட்டா. அடுத்து டூ யூ நோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ரிவர் காவேரி இஸ் த 3rd largest ரிவர் இன் சவுத் இந்தியா. ஸோ தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு பார்த்திங்கன்னா காவிரி ஆறு. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 765 கிலோமீட்டர். த டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் காவிரி இன் தமிழ்நாடு ஆர் மேட்டூர் டேம், கல்லணை. The total area of land cultivated in Tamil Nadu was 59,94,000 hectares in 2014 to 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பயிர் செய்யக்கூடிய
ஏரியா பார்த்திங்கன்னா 59,94,000 hectares 2014-15 டேட்டா. இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் நான் ஃபுட் கிராப்ஸ் பார்த்திங்கன்னா 76%. Paddy cultivation is carried out at a large scale of 30% cultivated land area and other food crops in 12% area. Millets are cultivated in a very low percentage of area. ஸோ மில்லட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜில் தான் வந்து பயிர் பண்ணுறாங்க. சொர்க்கம் அதாவது சோளம் நம்ம சாப்பிடக்கூடிய சோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து 7% லேண்ட் ஏரியாவில் வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. கம்பு பார்த்திங்கன்னா 1%, ராகி வந்து 1.7%. அதர் மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா 6% வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இது வந்து 2014-15 டேட்டா. The area cultivable land changes every year as a result of many factors such as rainfall, availability of water, weather and market prices. ஸோ இந்த ஏரியா கல்டிவபிள் லேண்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் பொறுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை பொழிவு, நீர் இருப்பு, காலநிலை, சந்தை நிலை, இது போன்ற பல காரணிகள் விளைவாக பார்த்திங்கன்னா பயிரிடப்படும் பரப்பளவு வந்து ஆண்டுக்கு ஆண்டு வந்து மாறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The term virtual water was introduced by Tony Allen in 1990. ஸோ விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்றது தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைநீர். தமிழில் வந்து நீங்கள் வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாவே விர்ச்சுவல் வாட்டருக்கான மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த விர்ச்சுவல் வாட்டர் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டோனி ஆலன் அப்படின்றவர் 1990. The water consumed in the production process of an agriculture or industrial product is called virtual water. ஸோ மறைநீர் அப்படின்றது பார்த்திங்கன்னா விவசாயம் இல்லைன்னா தொழிற்சாலை உற்பத்தியின் போது வந்து நுகரப்படும் நீர் தான் வந்து மறைநீர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இட் இஸ் த ஹிடன் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வென் ஃபுட் ஆர் அதர் காமோடிட்டிஸ் ஆர் ட்ரேடட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ மறைநீர் அப்படின்றது உணவு இல்லைன்னா மற்ற உற்பத்தி பொருட்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வந்து வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு பார்த்திங்கன்னா இந்த மறைமுகமாக வந்து அவற்றுக்காக செலவிடப்படும் நீரும் வந்து செல்லுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீட் வந்து 5 கிலோ வந்து வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 10 லிட்டர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 10 லிட்டரும் வந்து மறைமுகமாக வந்து இந்த 5 kgs வீட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 10 லிட்டர்ஸ் இந்த 5 kg வீட்டோடு பார்த்திங்கன்னா இந்த 10 லிட்டர்ஸ் வாட்டரையும் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. மறைமுகமாக வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் டேக்ஸ் 1340 cubic meters of water based on world average to produce 1 metric ton of wheat. ஸோ 1 metric ton of wheat வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1340 cubic meters of water வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இஃப் 1 metric ton of wheat is exported to another country, it means that 1340 cubic meters of water used to cultivate this amount of wheat is also being exported. ஸோ 1 metric ton of வீட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இங்கேருந்து நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த 1 metric ton வீட்டை வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா அது கூட வந்து 1340 cubic meter வாட்டரையும் வந்து நீங்கள் வந்து அந்த கல்டிவேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ண இந்த 1340 cubic meters of வாட்டரையும் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் யூசஸ். ஸோ உலகளவில் பார்த்திங்கன்னா இந்தியா மிக அதிகமான நன்னீர் பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க. இது இந்தியா ஹாஸ் பீன் த 5th largest exporter of virtual water in the world. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா தான் பார்த்திங்கன்னா 5th largest exporter இருக்காங்க. உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகேடல் growth in agriculture production. ஸோ 1 decade அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 years. ஸோ 10 ஆண்டு கால வேளாண் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ்நாடு இந்த இயர் 2014-2015 வாஸ் 1,27,35,000 tons. ஸோ கடந்த 2014 15 பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து மிக கூடுதலாக வந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களோட அளவு வந்து 1,27,35,000 டன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பேடி அலோன் அக்கௌண்ட் டு 80 lakhs tons. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெல் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 80 லட்சம் டன்கள் வந்து விளைஞ்சிருக்கு. The contribution of paddy to the total amount of food production is 62%.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேடியோட கான்ட்ரிபியூஷன், அதாவது நெல்லோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 62% இருக்குது. மெய்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 20%, கார்ன் வந்து 7%, ராகி பார்த்திங்கன்னா 3%, ஆனால் வேறு சில பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா 3%. அண்ட் another 3% வந்து பிளாக் கிராம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் கிராம் அப்படின்றது நம்ம இது இருக்கு இல்லையா, சோளம் அதுக்கப்புறம் வந்து உளுந்து, கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து பிளாக் கிராம். ஸோ அது பார்த்திங்கன்னா 3% வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. while other food crops contributed a very meager amount to the total production in Tamil Nadu. ஸோ மற்ற உணவு பயிர்கள் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் வந்து விளைஞ்சிருக்கு. The amount of production varies depending on the amount of land being cultivated. ஸோ பயிரிடப்படும் நிலத்தின் அளவு வந்து மாறுவது போலவே பார்த்திங்கன்னா உற்பத்தியின் அளவு வந்து வேறுபடும். அடுத்து டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்ஸஸ் ஃபார் இரிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஸ் பார்த்திங்கன்னா 62%, கேனல்ஸ் பார்த்திங்கன்னா 24%, லேக்ஸ் வந்து 14% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ இரிகேஷன் பற்றி பார்ப்போம். மைக்ரோ இரிகேஷன் டெக்னாலஜி இஸ் அ வெரி குட் ரெமெடியல் மெஷர்ஸ் டு டேக்கிள் ஷார்ட்டேஜ் இன் இரிகேஷனல் வாட்டர். ஸோ நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படின்றது பாசன நீர் பற்றாக்குறைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து விளங்குது. The irrigation technology help to have a higher yield when compared to the traditional irrigation methods. ஸோ இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் வந்து அதிக மகசூல் கிடைக்க வழி வந்து செய்யுது. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோ இரிகேஷன் வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடியதை விட பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ இரிகேஷன் பண்ண மூலமாக வந்து நமக்கு நிறைய வந்து மகசூல் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. as only required amount of water supplied at regular intervals. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இட் இன்க்ரீஸஸ் த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் யூசேஜ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் காப்பர், ரிசல்ட்டிங் இன் ரிடக்ஷன் ஆஃப் லேபர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வீட் க்ரோத் இன் த ஃபீல்டு. அதே மாதிரி வந்து இதன் மூலமாக இந்த வாட்டர் யூசேஜ்னால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் எக்ஸ்பென்சஸ் வந்து குறையுது. அதே மாதிரி வீட் க்ரோத், களைகள், நம்ம வந்து ஏதாவது ஒரு பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அதை சுற்றி வந்து களைகள் வளர்ச்சி வந்து இருக்கும் இல்லையா, அதையும் வந்து தடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. as the fertilizer is distributed through water, it increases the usage of fertilizer and the yield. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுண்ணீர் பாசனத்தின் மூலமாக வந்து நீர் வழியாகவே வந்து ஃபெர்டிலைசரை வந்து அனுப்புகிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதோட திறன் வந்து அதிகரிக்குது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு தரமான விளைபொருள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. as தமிழ்நாடு கெட்ஸ் இன்சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால். ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ரெயின்ஃபால் இல்லை. ஸோ the government has taken many measures to implement micro irrigation for proper distribution of water to crops that require more water. ஸோ இது தமிழகம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறனால நுண்ணீர் பாசன திட்ட இந்த மைக்ரோ இரிகேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா அதிக தண்ணீர் தேவைப்படும் விவசாய பயிர்களின் தீவிரமாக செயல்படுத்துவதில் வந்து அரசு வந்து கவனம் செலுத்திட்டுருக்காங்க. ஸோ மைக்ரோ இரிகேஷன் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையை வந்து படி பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி மைக்ரோ இரிகேஷன் மூலமாக வந்து நம்ம தண்ணியை வந்து அனுப்பும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து மகசூல் கிடைக்குது. ஒரு இன்டர்வல் பீரியடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெக்வயர்ட் அமௌண்ட் வந்து பயிருக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, லேபர் எக்ஸ்பென்சஸ் வந்து குறையுது, அதே மாதிரி பயிர்களை சுற்றி களைகள் வளர்ச்சியை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா the yield of production crops அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The amount of production depends not only on the area but also on the productivity of crops. ஸோ பயிர்களோட விளைச்சல் பார்த்திங்கன்னா பயிரிடப்படும் பரப்பளவு மட்டுமின்றி பயிர்கள் உற்பத்தி திறனையும் வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The production capacity of paddy in Tamil Nadu was 4429 kg per hectare in 2014 to 15. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி பேடி பார்த்திங்கன்னா 2014 to 2015 டேட்டா படி பார்த்திங்கன்னா 4429 கிலோ அப்படின்ற அளவில் வந்து இருந்திருக்கு பெர் ஹெக்டேருக்கு. திஸ் கெப்பாசிட்டி வாஸ் 3039 kilograms in 2010 to 2011, revealing the increase in productivity. ஸோ நமக்கு வந்து 2010 to 11 டேட்டா கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2014 to 2015 வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. பேடிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெய்ஸ் வந்து அடுத்தபடியாக இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 8824 kg ஹெக்டேர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா
93 kg ஹெக்டேர் கார்ன் இருக்குது, 3077 kg ஆஃப் ரைட் அதாவது கம்பு இருக்குது. அதுக்கப்புறம் 3348 kgs ஆஃப் ராகி வேர் ப்ரொடியூஸ் டூரிங் த சேம் பீரியட். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கிராம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கல்டிவேட்டட் பல்சஸ் ப்ரொடியூஸ்ட் 645 kg பெர் ஹெக்டேருக்கு பார்த்திங்கன்னா 645 kg வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பிளாக் கிராம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கல்டிவேட்டட் பல்சஸாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் கேன் அண்ட் கிரவுண்ட் நட்ஸ் மணிலா வேர் 10710 tons and 2753 kg per hectare respectively. The productivity of crops continues to increase. For example, the productivity of paddy in 1965 to 66 was 1409 kg. It increased to 2029 kg in 1975 to 76 and 2372 kg in 1985 to 86. It increased to 2007 12 kg after a decade. ஸோ இந்த டேட்டா படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேடி நெல்லோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. The production was 4429 kg in the year 2014 to 15. ஸோ இது ரொம்ப important. In the past 50 years, the productivity of paddy has increased more than 3 times. 50 ஆண்டு கால கணக்குப்படி பார்த்திங்கன்னா நமக்கு பேடியோட ப்ரொடக்டிவிட்டி வந்து மோர் தென் 3 times வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. The food grain production capacity has increased about 3.5 times between 1965 to 66 and 2014 to 15. Similarly, the total food grain production has risen by 2.5 times during this period. In 1965 to 65, the total food grain production was slightly more than 50 lakh tons, and in 2014 to 15, the production increased and was slightly below 1,28 lakh tons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் கிரெயின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிட்வீன் in 1965 to 2014 அந்த டேட் அது 66 to 2014 டேட்டா படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஃபைண்ட் போத் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு கண்டினியூ டு இன்க்ரீஸ். ஸோ இந்த டேட்டா மூலமாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஹவர் த ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹாஸ் ரெடியூஸ்ட் அந்த சேம் பீரியட். ஸோ என்னென்னா கல்டிவேட் பண்ணக்கூடிய இடம் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின் பண்ணக்கூடிய ஏரியா வந்து நமக்கு வந்து குறுகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தோ தேர் வாஸ் அ ரிடக்ஷன் இன் த ஏரியா ஆஃப் ப்ரொடக்ஷன், த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹஸ் பீன் மெயின்டைன் அண்ட் தேர் இஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ என்ன தான் வந்து நிலம் வந்து குறைஞ்சிட்டே வந்தாலும், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏரியா வந்து குறைஞ்சிட்டே வந்திருந்தாலும் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. த இரிகேட்டட் லேண்ட் சர்ஃபேஸ் அவுட் ஆஃப் த கல்டிவேட்டபிள் லேண்ட் இஸ் 57%. அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் அ ஃபுட் க்ராப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஜ்ரா, ராகி, மேஸ் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஃபுட் க்ராப்பு. நாட் அ ஃபுட் க்ராப் அப்படின்னு கேட்கறனால இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோகோனட். த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பேடி டூரிங் த இயர் 2014 to 2015 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4429 kg. Both agriculture productivity and food productivity has increase ஆகிட்டே தான் இருக்குது. நிலம் தான் குறைஞ்சிட்டே வருதே தவிர நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் இன் தமிழ்நாடு எந்த பீரியடில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். த மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். So, Tamil Nadu receives a rainfall all from the north east monsoon. So, north east monsoon எப்போ நடக்கும்? அக்டோபர் டு டிசம்பர். The total geographical area of Tamil Nadu is dash hectares அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,30,33,000 hectares. அடுத்தது நான் ஃபுட் க்ராப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோகோனட், சன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபுட் க்ராப்ஸ். அடுத்தது டால் என்னென்ன டால் வகைகள் என்னென்ன உர்து டால், தூர் தால், கிரீன் கிராம்ஸ் இதெல்லாமே. நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ நடக்கும்? அக்டோபர் டு டிசம்பர். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா less than
1 hectares of the cultivable land தான் பண்ணுவாங்க. சிறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா less than 1 hectares of cultivable land. Number of farmers in 2015 to 2016. ஸோ இந்த 2016 இங்கே வரணும். ஸோ எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா 79,38,000. The term virtual water was introduced by Tony Allen in 1990. ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் கொஷின்ஸ். இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின். இப்போ வந்து பார்க்க போகிறது நம்ம அடிஷ்னல் கொஷின்ஸ். விர்ச்சுவல் வாட்டர், அதாவது மழை நீர் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டோனி ஆலன். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா 1990. According to the 2001 census, 49.3% out of the total population of workers were involved in agriculture. So correct தான். The percentage has reduced to 42.1% in the next 10 years. So இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா both 1 and 2. Pick the correct statement. Most of the cultivators in Tamil Nadu are micro farmers. Correct தான். Micro farmers are cultivators in area of 1 to 2 hectares அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 to 2 hectares கிடையாது, less than 1 hectares. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, 1 only தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபார்மர்ஸ் தான். லெஸ் தென் 1 ஹெக்டாரில் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா 78% ஆஃப் த டோட்டல் கல்டிவேட்டர்ஸில் இருக்காங்க. அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா 36% தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 hectares. ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து 1 to 2 hectares. மைக்ரோ ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா less than 1 hectares. Cultivators of scheduled caste farmers are only 1% in Tamil Nadu. 1% தான் இருக்காங்க. Cultivators of scheduled caste farmers are only 1% in Tamil Nadu. 96% of this 1% are small micro farmers. In Tamil Nadu, how many percent of land is used for non-agriculture use? ஸோ எவ்வளோ பர்சன்ட் வந்து நான்-அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17%க்கு. ஸோ டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா 1,30,33,000. இதில் வந்து 1/3 ஆஃப் லேண்டை தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 45,44,000 ஹெக்டேர் தான். இதில் 17% ஆஃப் த லேண்டு பார்த்திங்கன்னா நான் யூஸ். பிக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த லேண்ட் யூசேஜ் இன் தமிழ்நாடு. ஸோ அபவுட் 4% ஆஃப் த லேண்ட் வந்து அன்யூசபிளாக இருக்குது. 1/10 ஆஃப் த லேண்ட் இஸ் ஃபேலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேலோ கிடையாது, பேரன். ஸோ அதர் பேரன் லேண்ட்ஸ் ஆர் 13% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. அதர் ஃபேலோ லேண்ட்ஸ் ஆர் 30%. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 2 and 3 தான். ஸோ 4% ஆஃப் த லேண்டு பார்த்திங்கன்னா அன்யூசபிளாக இருக்குது. 1/10 ஆஃப் த லேண்ட் வந்து பேரனாக இருக்குது. ஃபேலோ லேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 13%. அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் இன் ரெஸ்பெக்ட் டு இரிகேஷன் சோர்ஸஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 2, 1, 4. ஸோ பார்த்திங்கன்னா 3 to லேக்ஸ் பார்த்திங்கன்னா லேக்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்வெல்ஸ், கேனல்ஸ், ஓப்பன் வெல்ஸ். The area of land that is irrigated using water from lakes is very low. ஸோ லேக்ஸை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே அசெண்டிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசு. 3.6 lakh hectares வந்து லேண்ட் அப்டைன் வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ்லேருந்து கிடைக்குது. கேனல்ஸ் ப்ரொவைட் வாட்டர் டு 6.68 lakh hectares. ஸோ கேனல்ஸ் மூலமாக வந்து 6.68 lakh hectaresக்கு வந்து வாட்டர் வந்து கிடைக்குது. போர்வெல்லில் பார்த்திங்கன்னா 4.49 lakh hectares. ஓப்பன் வெல்ஸ் பார்த்திங்கன்னா 11.91 lakh hectares ஆஃப் லேண்ட். ஸோ நீங்கள் முன்னாடியே நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, லெசனை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 3 times வந்து இந்த லெசனை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் மோஸ்ட்லி ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஸோ நிலத்தடி நீரை நம்பி தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது. The water consumed in the production process of an agriculture or industrial product is called virtual water. River Kaveri is the third largest river in South India. Its length is 765 km. So both A and R are true and R explains A. Pick the incorrect statement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. India is the largest global fresh water user அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். India has been the third largest exporter of virtual water in the world அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு கிடையாது, 5th. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கணும்.